ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம், பிகினர்ஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரி டிசைனில் இன்ட்ரெஸ்ட்டுங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேக் டிசைன் தான். இதில் வந்து போட் நெக் இருக்குது, சென்டர் ஓப்பன் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்கேலப் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கேலப்பும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அந்த போட் நெக் இருக்குது பாருங்க, அதோட சென்டர்லேருந்து 2 பக்கம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் வந்து 2 இன்ச்சு இல்லைன்னா 2.5 வந்து மார்க் பண்ணி நம்ம ஸ்கேலப் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம பழைய வீடியோஸ்லேயே நிறைய இருக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் முக்கியமானது அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம அந்த அவுட்லைன் கொடுத்து வந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து 4 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு 2 லைன் வந்து கட் பீட் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கோல்டு ஜரி தான், அதனால் நான் எல்லாமே கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கட் பீடுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த 3 லைனில் வந்து நம்ம ஜர்தோசி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு ஜர்தோசி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 3/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஜர்தோசி கட் பண்ணிவிட்டு அது வந்து நார்மல் நீடில் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு போட்டு இது மாதிரி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடுவோம் இல்லைங்களா, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். டியூட்டோரியல் வீடியோஸும் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம 3 இது கொடுத்துக்கிறோம். வி ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கொடுங்க. ஜர்தோசி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடும்போது சீக்வன்ஸ் வச்சும் போடலாம். ஆனால் நம்ம இது ஜர்தோசியே வந்து அழகாக இருக்கிறதுனால நம்ம வந்து சீக்வன்ஸ் வந்து இதுக்கு வைக்கல. அதனால் நம்ம த்ரெட்டு போட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டிருக்கோம். அது அங்கே வந்து நம்ம சீக்வன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் ஏற்கனவே வந்து கட் பீடும் இருக்கிறனால ரொம்பவே வந்து கிளிட்டர் ஆயிரும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ கட் பீடே வந்து ஃபுல்லுமே நல்லா கிளிட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி லைனாக ஃபஸ்ட்டு ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துட்டு அது ஒட்டி பார்த்திங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. 4 mm ரவுண்ட் பீடு. 4 mm ரொம்ப பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, ஏன்னா சுகர் பீடும் இல்லை அப்படிங்களா, நீங்கள் 3 mm ரவுண்ட் பீடு கூட கொடுத்துக்கலாம். அது அந்த 2 ரவுண்ட் பீடுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா சேரீ கலர் த்ரெட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து கொடுத்துருக்கேன் சீக்வன்ஸை வச்சு. அது ஸ்டென்ஸாக பார்த்திங்கன்னா 5 த்ரெட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து 2ஆக மடக்கும் போது 10 ஸ்டென்ஸாக கிடைக்கும். இப்போ அந்த அவுட்லைன் பார்டர் ஃபுல்லும் இது மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த கீழே இருக்குனுங்க, அந்த டிசைன் கீழே வந்து அங்கங்கே புட்டா தான் கொடுக்க போகிறோம். 2 பக்கம் அந்த ஷோல்டரு கீழே 2 பக்கம் மட்டும் நம்ம ஃபுல்லும் வந்து டிசைன் பண்ண போகிறோம், கொடி டிசைன் மாதிரி. அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல முதல்ல ஒர்க் பண்ண போகிறோன்னு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங் வந்து கேப் விட்ட மாதிரி தெரில, இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால், அதனால் நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணி வாங்கும் போதே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் எவ்வளோ விடணும் கரெக்டாக விட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எந்த இடத்துல ஒர்க் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொடி டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதில் வந்து சைடில் ஒரு கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அந்த டாட்லேருந்து ஒரு லீஃபு, ஒரு கொம்பு டிசைன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூ மாதிரி போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து நம்ம ஜர்தோசியில் சும்மா பெண்ட் பண்ணி தான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சுன்னு சொல்ல வெளியே அது கொடுக்க போகிறோம். இது மாதிரி அந்த கேப் ஃபுல்லுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் சென்டர் டாட் பார்த்திங்கன்னா அதில் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸும் ஒரு வீட் பீடும் வச்சு ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த கொம்பு டிசைன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே நான் வந்து கட் பீட் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கர்வாக லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து
இப்படி குட்டி குட்டியாக இணுக்கு இணுக்காக வந்து இப்படி கோடு போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து சீக்வன்ஸும் வீட் பீடுமே வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வீட் பீடு கொடுத்தாலும் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டியூப் பீடு இருக்குங்க இல்லைங்களா, அதுவும் கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கூட கொடுக்கலாம். லைனாக கீழே வரைக்கும் அந்த வி ஷேப் மாதிரி வரும். அதில் ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொம்பு டிசைன் போட்டிருக்குறோம். நீங்கள் அந்த கொம்பு டிசைனை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் கேப் இருக்கிறனால நான் வந்து கொம்பு டிசைன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய கர்வ், அதுக்கப்புறம் ஒரு கொம்பு டிசைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு லீஃபு, ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து திருப்பி திருப்பி வச்சு நீங்கள் மற்ற ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரே டிசைனே நீங்கள் அப்படியே திருப்பி திருப்பி வச்சு நீங்கள் அழகாக கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரேஸும் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு டிசைன் இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம கட் பீட் வந்து கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸுங்கிறதுனால இதில் வந்து நம்ம கட் பீடு யூஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கிளிட்டராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது மாம்பழ கலர் ப்ளவுஸு, அதனால் வந்து எப்படி இருந்தாலும் பீட்ஸு கலர் வந்து தெரியாது. அதனால் நம்ம கட் பீட்ஸு கொடுக்கும்போது அது கொஞ்சம் கிளிட்டரானாச்சும் தெரியும். ஏன்னா இது வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் ரவுண்ட் பீடு எல்லாமே வந்து இதே கலரில் இருக்கிறதுனால நம்ம வந்து பீட்ஸ் வச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக டிசைன்ஸ் வந்து தெரியாது. அதனால் சுகர் பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணாமல் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிளிட்டராக இருக்கும். ப்ளவுஸே ஃபுல்லும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளிட்டராக நல்லாயிருக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போதெல்லாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம்னா ரெட் கலர் நீங்கள் ப்ளவுஸே ஃபுல்லும் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அப்புறம் ப்ளவுஸோட கலரே தெரியாமல் போயிடும் இல்லைங்களா. சேரீயும் வந்து ரெட் கலரு, நம்ம ப்ளவுஸ்லேயே ஃபுல்லும் நம்ம வந்து ரெட் கலர் போடக்கூடாது. அவ்வளோதான், இந்த கொம்பு டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் ஒரு ரவுண்ட் பீடு மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொம்பு டிசைன் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அப்படியே சொன்ன டிசைன் நீங்கள் எல்லா பக்கம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கங்கே ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம இந்த வீட் பீடு வச்சோ இல்லை கொம்பு டிசைன் போட்டு நீங்கள் வந்து கேப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் மாதிரி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 தடவை நம்ம வந்து இது மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா வி ஷேப் போடும்போது லீஃப் டிசைன் வந்து கிடச்சிரும். 2 வி ஷேப்பும் அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு லைன் போடும்போது நம்மளுக்கு வந்து லீஃப் அழகாக கிடைக்கும். அந்த லீஃப் டிசைன் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு தெரியும். அதை சுற்றி நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவுட்லைனுக்காக ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைனும் கொடுக்கலாம். நான் வந்து கொடுக்கல, ஏன்னா எனக்கு அது வேண்டாம்னு தோணுச்சு, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து லீவ்ஸ் அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும்னா நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கட் பீட்டில் வேண்டாம், ஏன்னா பக்கத்துல எல்லாம் கொம்பு டிசைன் வந்து நம்ம வந்து கட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கட் பீட்டில் கொடுக்காம ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு சுற்று மட்டும் சுற்றி இது மாதிரி சீக்வன்ஸுக்குள்ளே வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த டிசைன் போடும்போது முதல்ல நீங்கள் எடுத்துக்க நீடில் வந்து அந்த சீக்வன்ஸுக்குள்ளே போகுதான்னு மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே இருக்கிற ஒவ்வொரு த்ரெட்டாக பிடிச்சி இழுத்து பார்க்கணும். அப்போ ஏதாச்சும் ஒரு த்ரெட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அது கீழே வந்துடும்.
அப்படியும் வந்து வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 6 நீடில் இருக்குது இல்லைங்களா, தூளிப் நீடில் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாச்சும் பீட் நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே நீடில் வந்து விட்டிங்கன்னா அந்த த்ரெட் இருக்குங்க, த்ரெட் அப்படியே வந்து கீழே இழுத்து விட்டுருங்க. ஏன்னா நான் இது வந்து ஒன்று மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து த்ரெட்டு ஒவ்வொரு த்ரெட்டாக பிடிச்சி இழுத்து பார்க்கலாம். 2 டைம் 3 டைம் பண்ணி பார்க்கலாம். அப்பவும் த்ரெட்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு டைட் ஆகிடுச்சுன்னா சில டைம் வராமல் இருக்குல்ல, இல்லைன்னா அப்புறம் த்ரெட்டு வந்து அறுந்து போயிடும். இப்போ 2 வி ஷேப் மாதிரி கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லேவ் ஷேப் வந்து அழகாக வந்துடும். இல்லை நீங்கள் அவுட்லைன் வேணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து முதலே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு லீஃபுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னு. அது வந்து பெரிய ஃப்ளவர் மாதிரி இல்லை, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன மாதிரி லீஃப் மட்டும் வரும். அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜர்தோசியை வச்சு ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த லேசி டேசி கொடுப்போம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஒரு கர்வாக போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து பீட்டும் சீக்வன்ஸும் கொடுத்துருந்தோம். மீதி கேப்பில் வந்து நம்ம ஜர்தோசி வச்சு லேசி டேசி வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு பெரிய ஜர்தோசி எடுக்கிறீங்கன்னா அது குட்டி ஜர்தோசி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, லாக் மாதிரி, அது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரெட் கலர் எடுத்திருக்கேன். அந்த ஜர்தோசியை இப்படி வந்து நீடில் போட்டு சும்மா அப்படியே மட்டும் இறக்குனா ஓகே. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வச்சு த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிடலாம். அது அப்படியே நின்றுட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதாவது அப்படியே நட்டமாக நிற்கிற மாதிரி இருக்கும், நின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னா நீங்கள் வந்து அப்படியே படுக்க வச்ச மாதிரி வச்சு நீங்கள் வந்து அதில் வந்து லாக் பண்ணிடுங்க. அப்போ ஜர்தோசி வந்து மேலே தூக்குன மாதிரி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த லுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லா ஜர்தோசியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டு இருக்க பார்த்திங்கன்னா அதிலிருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஜர்தோசி வந்து கீழே லாக் பண்ணணும். லாக்னா எதுவும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஜர்தோசி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே ஜர்தோசியை மட்டும் சுற்றி அப்படியே கீழே நீங்கள் வந்து த்ரெட்டை கீழே விட்டிங்கனாவே போதும், லாக் ஆயிரும். அது அப்படியே நிற்கிற மாதிரியும் விட்டுறலாம், ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நம்ம எங்கேயாச்சும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் மாறுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படியே நின்னா பரவாயில்லனா விட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த புட்டா ஒர்க்கு தான். அந்த போட் நெக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அது வந்து இந்த புட்டா வந்து நான் கொடுத்துருக்கேன். 3 ஸ்டோன் ஒட்டிட்டு நடுவு கிளிப் ஸ்டோனு, 3 லாங் ஃப்ரின்ஸ் நட்டு, அதுக்கப்புறம் 5 பெட்டல் வர மாதிரி அந்த ஜர்தோசி வந்து இப்போ லாக் பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான், பேக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா சென்டரில் அவங்க இன்ஷியல் மர மாதிரி வச்சுட்டு ஒரு கோபுரம் டிசைன் கொடுத்துட்டு சுற்றியுமே வந்து நம்ம கொடி டிசைன் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 9-9.5 இன்ச்சு ஸ்லீவு அகலம். அதுக்கு நம்ம எப்போவும் என்ன பண்ணலாம், கீழே ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு 4 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் வந்து கட் பீடு கொஞ்சம் ரெண்டாக தெரியிட்டும், நான் வந்து ஒரு லைன் வந்து ரெட் கலர் சில்க் த்ரெட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். 2 சைட்லேயும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு வந்து கண்டிப்பாக விட்டுருவேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் டைட் பிடிக்கணுனாலும் ப்ளவுஸில் வந்து பீட்ஸ் இருக்கும்போது டைட் பிடிக்க முடியாது. அதனால் நான் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து சைடில் விட்டுருவேன்.
நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் வந்து கொஞ்சம் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 இல்லைன்னா 3 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது கீழே 3 டாட்டு வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மேலே ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஷியல் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே டாட் வச்சோம் இல்லையா, அதுக்கும் மேலே இருக்கிற டாட்டுக்கும் இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மேலே இருந்து இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்கும். நீங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் இருக்கும், அதை அப்படியே விட்டுக்கோங்க. அந்த 2 இன்ச்சு கேப்புக்குள்ளே மட்டும் நீங்கள் என்ன பண்ண சென்டர் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் சென்டரை வந்து ஹைட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கர்வ் வந்து கரெக்டாக வரும். இதுக்குள்ள நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வந்து நம்ம கேப் எடுத்துக்கிறோம். அந்த 2க்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு ஹைட்டில் மார்க் பண்ணி நம்ம அந்த கர்வ் போடும்போது நம்மளுக்கு கர்வ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு கர்வ் நல்லா டெப்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சுங்கிறது வந்து 1/2 இன்ச்சும் கூட ஹைட் வச்சு நீங்கள் கர்வ் நல்லா டெப்த்தாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், அழகாக வந்து நம்ம கோபுரம் மாதிரி கர்வ் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு அதுக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு மீதி கேப் இருக்குது இல்லையா, அந்த இடம் ஃபுல்லுமே நம்ம வந்து பேக் டிசைனில் வந்து அந்த கொடி டிசைன் போட்டோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் கொடி டிசைன் வந்து பேக் போட்ட டிசைனவே வந்து இது ஃபுல்லுமே ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லேவ் பார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அரைச்ச மாதிரி இருக்குது ஒர்க்கு. நான் உங்களுக்கு வீடியோஸில் காட்ட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிசைன்ஸை டெப்த்தாக போகாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸே வச்சு எப்படி கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் வீடியோஸில். பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சைடில் எப்பவும் கேப் விட்டுக்குவேன் அப்படின்னு விட்டுட்டு மேலேயும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுற்றியும் நம்ம வந்து எந்த கேப்புக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு அதுவுமே கொடி டிசைன் எல்லாமே வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ சென்டர்லேருந்தே நம்ம ஒர்க்கு வந்து போட்டுக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ஷியல் வந்து கொடுத்துட்டாங்க. இது எப்படி வேணும்ன்ட்டு மாடலும் ஃபாண்ட்டு எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு சுற்றி இருக்க டிசைன்ஸ் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேக்கில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி சேமாக சுற்றி அந்த கொடை டிசைன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. டூ லைன் இன்னும் சிங்கிள் லைன் நீங்கள் வந்து ஜரி கொடுத்துட்டு கட் பீடும் கொடுத்துக்கோங்க அந்த அவுட்லைனுக்காக. சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டு தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. நான் மொபைல் வச்சு அப்படியே தான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். தனியாக பிரிண்ட் எடுத்து கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ஹைட்டு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து மொபைலே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்னு கொடுத்துருந்தாங்க. அந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லெட்டருக்கு சென்டரில் கேப்பில் வந்து நான் ஜரோசி கொடுத்துக்கிட்டேன். லோட் ஸ்டிச் வந்து த்ரெட்டை வச்சு லோடு கொடுக்க போகிறேன். பைப்பிங் வச்சாங்க அப்படிங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஜரோசி வச்சுக்கிட்டேன். ஜரோசி வச்சு த்ரெட்டை வச்சு லோட் ஸ்டிச் கொடுத்துட்டு சுற்றி ஜரி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பானி ஸ்டிச் வந்து அந்த கேப் ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். பானையில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டும் ஒரு ஜரி த்ரெட்டும் ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். கோல்டு கலர் ஜரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸ்லீவில் கீழே நம்ம ஹேங்கிங்ஸும் கொடுத்துட்டோம்.
மேலே இந்த லாக் இருக்கிற மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு 5 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். ஹேங்கிங்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அது மாதிரி பார்த்து கூட எடுத்துக்கோங்க. இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா எனக்கு கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைனிங் இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.